ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகைக்கு பிறகு தமிழகம் அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கிவிட்டது. பாரதிய ஜனதா மாநில தலைவர் தேர்தல், தமிழகத்தில் அதிமுகவுடனான பாரதிய ஜனதாவின் கூட்டணி என பல அரசியல் மாற்றங்கள் நடந்துள்ளது. அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சந்திப்பை தொடர்ந்து கூட்டணி குறித்த சந்தேகங்கள் முடிவுக்கு வந்தது. 2026 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுக இடையே கூட்டணி அமைவது உறுதியாகிவிட்டது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போதே பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றிருந்தாலும் இப்போது கள நிலவரம் மாறியிருக்கிறது. அப்போது பாமக, தமாக உட்பட 8 கட்சிகள் பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வகித்தன. இருந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணியை அந்த தேர்தலில் வீழ்த்த முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி 75 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதிமுக 66 இடங்களையும், பாமக 5 இடங்களையும், பாரதிய ஜனதா 4 இடங்களையும் கைப்பற்றின. மொத்தம் 39.72% வாக்குகளை பெற்றன. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 45.38% வாக்குகளை கைப்பற்றியது. அதிமுக திமுக கூட்டணி இடையே உள்ள வாக்கு வித்தியாசம் 5.66% தான். 2026 சட்டசபை தேர்தலில் அதை சரி செய்துவிட்டால் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்று பாரதிய ஜனதா நினைக்கிறது. 2021க்கு பிறகு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் அதிரடி அரசியலால் பாரதிய ஜனதா வாக்கு வங்கியும் கூடியிருக்கிறது. கூட்டணி பலம், வியூகம், களப்பணியை திட்டம் போட்டு செயல்படுத்தினால் வெற்றி உறுதி என்பது பாரதிய ஜனதாவின் கணக்கு. ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி பலத்தை வைத்து திமுக எதிரணியை வீழ்த்தி விடுகிறது. அதுபோல திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. தலித் மற்றும் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை எப்படியும் திமுக அறுவடை செய்ய பார்க்கும் என்பதால் அதை மடைமாற்றும் முயற்சிகள் நடக்கிறது. சென்னை, வட தமிழகம், கடற்கரை மாவட்டங்களில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வலுவாக உள்ளது. தென் தமிழகம், மேற்கு மாவட்டங்களில் அதிமுக வலுவாகவும், ஒரு சில இடங்களில் பாரதிய ஜனதா செல்வாக்கும் அதிகம் உள்ளது. வடமேற்கு பகுதிகளான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் அதிமுக, திமுக என இரு கட்சிகளும் சம பலத்தில் உள்ளன. சென்னை, வட தமிழகம், கடற்கரை மாவட்டங்களை தவிர்த்து மற்ற பகுதிகளை வளைத்துவிட்டால் கணிசமான தொகுதிகள், அதாவது 158 தொகுதிகள் வந்துவிடும். அதனை குறிவைத்து பாரதிய ஜனதா காய் நகர்த்துகிறது. இதுபோக வட தமிழகத்தில் செல்வாக்கு உள்ள பாமகவும் கூட்டணிக்குள் வந்துவிட்டால் இன்னும் பலம் கூடும். இதுபோக கடந்த முறை தனித்து போட்டியிட்டு 6.58% வாக்குகளை கைப்பற்றிய சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சமீபத்தில் நடந்த கல்லூரி விழாவில் அண்ணாமலையும் சீமானும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி புகழ்ந்து கொண்டனர். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியும் இணையும் என கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா திட்டமிட்டபடி எல்லாம் சரியாக போனால் இந்த முறை திமுகவுக்கு பெரிய சவால் காத்திருக்கிறது. சரியான பிரச்சார தந்திரம் இல்லாமல் போனால் களம் திமுக பக்கம் சரிந்துவிடும் என்பது பாரதிய ஜனதா தலைக்கு தெரியும். பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மாநில உரிமை, விலைவாசி உயர்வு, சமூக நீதியை முன்வைத்து திமுகவின் பிரச்சார உத்தி அமையும். அதை முறியடிக்கும் விதமாக நுண் அரசியலை கையில் எடுக்க பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. மாவட்ட ரீதியாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு தொகுதியை முன்வைத்து புது வியூகம் அமைக்கிறது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வெற்றி பெற பழைய முறையை விட இன்டெலிஜென்ட் பிரச்சாரம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இது எப்படி அமையும், அதனை பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி செயல்படுத்த போகிறது என்பதில்தான் வெற்றியின் சூட்சமம் அடங்கியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.